சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் சர்வசிவா சேனலில் ஒரு அருமையான பதிவு போட போகிறேன். அது என்னன்னா, நாங்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப ஒரு 3 கிலோமீட்டர் சர்க்கிள்லேயே இருக்க நல்லவான்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சுமங்கலி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற 108 பானலிங்கங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே 23 அடியில் அருண பானலிங்கேஸ்வரரும் 11 அடியில் கருண பானலிங்கேஸ்வரரும் இருந்தாங்க. முதல்ல பானலிங்கம் என்ன அப்படின்னா கல்லால் செய்யப்பட்ட 1000 சிவலிங்கம் ஒரு ஸ்படிகலிங்கத்துக்கு சமம். ஒரு ஸ்படிகலிங்கம் அப்படிங்கிறது 12 லட்சம் ஸ்படிகலிங்கங்கள் சேர்ந்தால் தான் ஒரு பானலிங்கத்துக்கு சமம். அப்போ பானலிங்கத்துக்குடைய மதிப்பு அப்படிங்கிறது சிவசபான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு பானலிங்க வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரமாக இருக்குது. ஏன் அதுக்கு பேர் பானலிங்கம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, நர்மதை நதிக்கரையில் சோனபுரத்தை ஆட்சி செய்து வந்தவர் வானாசுரன் அப்படிங்கிறவர். அவர் மிக சிறந்த சிவன் பக்தர். அவர் கோட்டையே சிவபெருமான் காவல் செய்தார் அப்படிங்கிறது. அப்போ அவருடைய சிவபக்திக்கு அதை விட வேறு சான்றே நமக்கு தேவையில்லை. அவர் டெய்லியும் 1000 சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து அதை கொண்டு போய் நர்மதை ஆற்றில் விட்டுருவாருங்க. அந்த சிவலிங்கங்கள் அநேக கோடியான லிங்கங்கள் அவர் அந்த நர்மதை ஆற்றில் விட்டுருக்கிறாரு. நாள் போக போக இயற்கையும் சிவபெருமானும் எல்லாமே இணைஞ்சு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பானலிங்கங்கள், அதாவது உளுந்த அளவிலிருந்து பெரிய பாறை அளவு வரைக்கும் நிறைய பானலிங்கங்கள் இன்றைக்கும் நர்மதை ஆற்றங்கரையில் கிடச்சிருக்கு. அப்போ அவங்க நம்ம இங்கே போகிற திருவண்ணாமலையில் இருக்கிற நல்லவான்பாளையத்தில் இருக்கிற 108 பானலிங்கம் அப்படிங்கும்போது அவங்க ஒவ்வொரு பானலிங்கத்தையும் எப்படி கொண்டு அங்கே சேகரித்து எப்படி அந்த ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மலைப்பாக இருக்குது. சிவாலயம் கட்டுவதும் சரி, சிவாலய திருப்பணி செய்வதும் சரி, அதுக்கு சிவபெருமானோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். அவங்க அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் போனோம். எங்களுக்கு ரொம்ப அருமையாக நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அங்கே தங்குறதுக்கான இடமும் இருக்குது, இயற்கையோடு கலந்துருக்கு. சுற்றிலும் வயல்வெளி, நடுவில் பானலிங்கம், அதற்கு இடது பக்கம் அருண பானலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு 23 அடி லிங்கமும், வலது பக்கம் கருண பானலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 11 அடியிலையும் இருக்காங்க. அது போக அங்கே வள்ளி தெய்வானை. அப்புறம் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம பிரதோஷ நாயகன் சொல்கிற திரையம்பகேஸ்வரர் அங்கே ரொம்ப சிறப்பாக அருள் பழிச்சிட்டு வர்றாரு. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா, திருவண்ணாமலைக்கு போனீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான், அதிகபட்ச தூரம் கூட கிடையாது. இந்த பானலிங்கேஸ்வரர் 108 பானலிங்கேஸ்வரர் ஆலயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை தவிர அந்த கோவில் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். இந்த மாதிரி எங்கே காண்டாக்ட் பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலு எல்லாமே நான் தெளிவாக போட்டு விட்றேன். கண்டிப்பாக நீங்கள் போய் எல்லாருமே அதை தரிசிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆதிசிவன் முற்றோதல் குழுவின் சார்பாக கோரிக்கை கூட நாங்கள் வைக்கிறோம். அதுக்கு இடத்துக்கு பேர் அருண பானலிங்கேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். உண்மையாக அதை நடத்துகிறவர் விஜய் ஆனந்த் அப்படிங்கிறவர். அவர் விஞ்ஞானியாக இருக்கிறாரு. அவருக்குன்னு குடும்பமே கிடையாது. அவரோட குடும்பமே சிவம் மட்டும்தான். சிவத்துக்காகவும் சிவன் கோவிலை கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் அவருடைய முழு ஈடுபாடுமே சிவனோட கோவில் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். இன்னொரு அம்மையார் இருக்காங்க, திவ்யா அம்மையார். அவங்களும் டாக்டராக அமெரிக்காவில் இருந்தாலும் இருவருடைய பணி ரொம்ப சிறப்பாக இத்தனை பானலிங்கத்தை கட்டி அனைவரும் வந்தால் அன்னம்பாளிக்கிற விதமாகட்டும், எல்லாரையும் கவனிக்கிற விதமாகட்டும், அங்கே தங்குற வசதியாகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு போகிறவங்கெல்லாம் அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அடியனுடைய விண்ணப்பமாகவே வைக்கிறேன். பானலிங்கத்தை உருவாக்கிய வானாசுரன் தான் அஞ்சைக்களத்திலிருந்து நம்ம சுந்தரரை கையிலேக்கு அழைத்து வந்தவர். இதை திருநொடித்தான் மாலையில் அழகாக சொல்லியிருப்பார். வரமளி வாணனன் மத்த யானையோடு வந்ததிர் கொள்ளையினும் நொடித்தான் மாலை பதிகம் அப்படின்னு தெளிவாக அழகாக சொல்லியிருப்பார். ஸோ பானலிங்க தரிசனம் அப்படிங்கிறது மிக சிறந்த தரிசனம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே போய் அங்கே போகும்போது திருவண்ணாமலைக்கு போய் அருணாச்சலேஸ்வரரையும் பார்க்குறோம், பானலிங்கேஸ்வரையும் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கிறாங்க.